ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9th சயின்ஸ் புக்லேருந்து அளவீடு அப்படின்ற சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. சரியான ஒன்றை தேர்ந்தெடு. எல்லாம் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அது கீழே பாருங்க, மறுபடியும் கீழே மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இதில் ஒன்று முக்கியமாக கவனிக்கணும். லெஸ் தான் போட்டிருக்கா கிரேட்டர் தான் போட்டிருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதனால இது சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ தான். மில்லிமீட்டர் லெஸ் தென் சென்டிமீட்டர் லெஸ் தென் மீட்டர் லெஸ் தென் கிலோமீட்டர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அளவுகள் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகள் ஆகியவற்றை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அளவுகள்லாம் எதப்பா? நாடா மீட்டர்லாம் எதை வச்சு அளப்போம்? என்னத்தை அளப்போம்? நீளத்தை தான் அளக்க முடியும். சரியா? ஆன்சர் நீளம். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மெட்ரிக் டன்னுங்கிறது எவ்வளோப்பா? 10 குவிண்டாலுங்கிறது தான் ஒரு மெட்ரிக் டன். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல? அதாவது வெயிட் அளக்கக்கூடிய கருவி எது இல்லைன்னு கேட்டுக்காங்க. சுருள் தராசு, பொது தராசு, எரிபொருள் தராசு, எண்ணியல் தராசு. எண்ணியல் தராசு தான் வெயிட்டை கணக்கிட முடியாது. அது ஆன்சர் 4th ஒன் எண்ணியல் தராசு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷின் அலகு மீட்டர். மீட்டர் எதோட அலகு? மீட்டர் எதோட அலகு? நீளத்தோட அலகு. ஓகேவா? ஒரு கிலோகிராம் அரிசினை அளவிட டேஷ் தராசு பயன்படுகிறது. என்ன தராசு பயன்படுகிறது? அரிசி அளக்கிறது என்ன தராசு பயன்படுகிறது? என்ன தராசுனா பொது தராசு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கோடிட்டுறாங்கல்ல. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஷ் கருவி ஆகும். ஒரு கிரிக்கெட் பந்தை எதை வச்சு அளவிடலாம்? வெர்னியர் அளவி. வெர்னியர் கருவி வச்சுதான் அந்த கிரிக்கெட் பாலோட சைஸை கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படுவது. ஒரு சின்ன கம்பி இருக்கு, அதோட ஆரம்ங்கிறது விட்டத்துல பாதி. இதெல்லாம் ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. விட்டத்துல பாதி ஆரம். மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படும் கருவி எது? திருகு அளவி. திருகு அளவிதான். ஓகேவா? திருகு அளவிதான் கம்பியோட ஆரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். திருகு அளவி வச்சு. 5வது கொஸ்டின் பாருங்க. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை என்னது? இயற்பியல் தராசை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வெயிட்டை கண்டுபிடிக்கலாம். என்ன தராசு? எவ்வளவு வெயிட் கண்டுபிடிக்கலாம்? மினிமம் 10 மில்லிகிராம். 10 மில்லிகிராம் வெயிட் கண்டுபிடிக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியா தவறா? தவறு எனில் திருத்துக. சரியா? என்ன சொல்லிருக்காங்க? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னது? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு எஸ்ஐ அலகு கிலோகிராம் கிடையாது. இது ஆம்பியர். மின்னோட்டம்னா ஆம்பியர். சரியா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அடுத்து பாருங்க. கீழ்கண்ட கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. கிலோமீட்டர்ங்கிறது எஸ்ஐ அலகு முறையா? தவறு. சரியா? மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. மீட்டருங்கிறது என்னது? ஒரு எஸ்ஐ அலகு முறை. அப்போ கிலோமீட்டருங்கிறது எஸ்ஐ அலகு முறை கிடையாது. சரியா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகின்றோம். சரியாப்பா இது? ஓகே, கரெக்ட். அடுத்து நிறைக்கு பதிலாக எடையும் தானே யூஸ் பண்றோம் நம்ம டெய்லி. ஆமா. 4th ஒன் இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. சரிதானே? சரிதான். இயற்பியல் தராசு என்ன பண்ணோம்? ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வெயிட்டை கூட கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின். இது கரெக்ட் தான். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின். வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகளவின் உதவியால் 0.10 திருகளவின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். இதுவும் சரிதான். பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கக்கூடியது, எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. சரியா? பொறுத்துக்க பாருங்க.
இயற்பியல் அளவு. இயற்பியல் அளவு என்னது? நீளம். நீளம் வந்து எதை வச்சிருக்கலாம்? மீட்டர். இதோட எஸ்ஐ அலகு, நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தோட எஸ்ஐ அலகு வினாடி. வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பத்தோட எஸ்ஐ அலகு என்னப்பா? கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பொறுத்துக்க. இந்த சைடு கருவி, இந்த சைடு அளவிடப்படும் பொருள். ஒண்ணு பாருங்க, திருகு அளவி வச்சு என்ன பண்ணலாம்? நாணயத்தோட திக்னஸ் கண்டுபிடிக்கலாம். வெர்னியர் அளவி வச்சு கிரிக்கெட் பந்தோட திக்னஸ் கண்டுபிடிக்கலாம். சாதாரண தராசு வச்சு என்ன பண்ணலாம்? சாதாரண தராசு வச்சு காய்கறி வெயிட் கண்டுபிடிக்கலாம். மின்னணு தராசு வச்சு தங்க நகைகளோட வெயிட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.